இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கேகேஆர் வெர்சஸ் எஸ்ஆர்ஹெச் அவங்களோட ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். ஆல்மோஸ்ட் ரெண்டு டீமுமே ஐபிஎல் ஸ்டார்டர்ல லாஸ் ஆயிட்டு வராங்க. ரெண்டு பேருக்கிட்டையும் ஒரு 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 வீக்னஸ் இருக்கு. அந்த வீக்னஸை இந்த மேட்ச்ல சரிப்படுத்துவாங்களா, சரி பண்ணி அந்த ரெண்டாவது மேட்ச் அவங்க வின் பண்ணுவாங்களா? ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு லாஸ்ல போயிட்டாங்க. ரெண்டாவது மேட்ச் ரெண்டு டீம்ல ஏதாவது ஒரு டீம் தான் வின் பண்ணும். பார்க்கலாம். இதுல தோக்குறாங்க ஸ்ட்ரெயிட்டா பாட்டம் போயிடுவாங்க தான் நினைக்கிறேன் ரெண்டாவது மேட்ச்லயே. ஓகே கார்த்தி, கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் அதுல இருந்து ஆரம்பிச்சிடலாம். இந்த மேட்ச் ஈடன் கார்டன்ஸ்ல நடக்குது. ஸ்டாட்ஸ் நீ சொல்லிடு, கிரவுண்ட் எப்படி இருக்கு, இதுவரை என்ன நடந்திருக்கு, யாருக்கு ஃபேவர்? ஓகே, கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் மொத்தமா ஈடன் கார்டன்ஸ்ல எவ்வளவு மேட்ச் ஆடிருக்காங்கன்னா 2008ல இருந்து சொல்றேன். இது வரைக்கும் 100 ஐபிஎல் மேட்சஸ் நடந்திருக்காங்க அந்த ஸ்டேடியம்ல. அந்த ஸ்டேடியம்ல 100 ஐபிஎல் மேட்சஸ் ஹோஸ்ட் பண்ணிருக்கு. அது ஒரு ஐகானிக் ஸ்டேடியம் தான். அண்ட் அங்க வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் எவ்வளவு வின் பண்ணிருக்காங்க நான் சொல்லிடுறேன். பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்து 42 டைம்ஸ் தான் வின் பண்ணிருக்காங்க. பேட்டிங் செகண்ட் வந்து 57 டைம்ஸ் வின் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த கிரவுண்ட்லயும் வழக்கம் போல சேசிங்க்கு தான் வந்து ஃபேவரா இருக்கு. நம்ம வேர்ல்டு கப் கேம்ல கூட பார்த்தோம். ஒரு குவார்டர் ஃபைனல் மாதிரி இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் ஆனாங்க. அந்த கேம்ல கூட 190 ஈஸியா சேஸ் பண்ணிட்டாங்க இந்தியா. இது ஒரு மாதிரி நல்ல ரன் ஸ்கோரிங் கிரவுண்ட் தான் இதெல்லாம். கம்பேர் டு அதர் கிரவுண்ட்ஸ்ல இங்க சேசிங் வந்து ரொம்ப ப்ரிஃபரபிளா பாக்குறது நல்லது. ஏன்னா இங்க ஹையஸ்ட் சக்சஸ்ஃபுல் சேஸ் என்னன்னு சொல்லுவாங்க. சக்சஸ்ஃபுல் எனக்கு தெரிஞ்சு 220 இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல, தப்பு. 262 சேஸ் பண்ணிருக்காங்க. ஓகே. பஞ்சாப் கிங்ஸ் ஒரு வாட்டி ஒரு பிளைண்டர் ஆஃப் த இது ஆடுவாங்க. பேரிஸ்டோ செஞ்சுரி அடிப்பாரு. 2024ல சொல்றேன் இது. ஸோ இந்த கிரவுண்டு மினிமம் ஒரு 300 வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் இந்த மேட்ச்ல. ஏன்னா ரெண்டு டீமோட போலிங் வீக்கா இருக்கு. அதை வச்சு நான் சொல்றேன். ஸோ எனக்கு என்னவோ தோணுது இந்த மேட்ச் 300 பாசிபிலிட்டி இருக்கு. ஆனா சேசிங் சைடு வின் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு ஸ்டாட்ஸ் சொல்லுது. ஸ்டாட்ஸ் மட்டுமா சொல்லுது? இந்த ஐபிஎல் சீசனே அப்படிதான் சொல்லுது. ஆல்மோஸ்ட் நடந்த எல்லா மேட்சுமே சேசிங் பண்ண டீம் தான் ஜெயிச்சிருக்கு. இன்னைக்கும் மேட்ச் நடந்துட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் சேசிங் டீமான டிசி தான் ஜெயிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம கேகேஆரோட பிளேயிங் 11 செட்டப் பண்ணலாம். கேகேஆர் என்ன பிளேயிங் 11 வந்து யூஸ் பண்ணலாம் நீ சொல்லு. லாஸ்ட் மேட்ச்ல பிளேயிங் 11 போட்டிருந்தாங்க. அது ஒரு மாதிரி கன்வின்சிங்கா இல்லைனாலும் நீ என்ன பிளேயிங் 11 எடுத்துட்டு வருவ இந்த டீமுக்கு? கேகேஆரோட பிளேயிங் 11 கேக்குறியா? நான் வந்து கேகேஆரோட பிளேயிங் 11 இப்ப ரஹான் இன்ஜுரி ஆயிட்டதுனால வந்து ஏதாவது ஒரு பிளேயர் உள்ள எடுத்துடணும். அவங்க திரிபாத்தி தான் எடுத்து வருவாங்கன்னு எனக்கு பயமா இருக்கு. அது பண்ணக்கூடாதுண்ணா. அது பண்ணாத இருந்தா அவங்க நல்லா பண்ணலாம். பட் ஆப்ஷன்ஸ் யாரெல்லாம் இருக்கான்னு நான் ஜஸ்ட் சொல்லிடுறேன். திரிபாத்தி நம்ம பார்த்தோம் ஆப்ஷன்ல. வேற யாரு வந்து இந்தியன் ஸ்பேர் பேட்டர் இருக்காங்கன்னு வெளியே பார்க்கலாமே. மணிஷ் பாண்டே இருக்காரு. வேற யார் ஆப்ஷன்ஸ் இருக்காங்கன்னா உனக்கு வந்து வாய்ப்பு இல்ல. பட் இருக்காரு, உள்ள வரதுக்கு வாய்ப்பு இல்ல. வேற எந்த ஸ்பேர் பேட்டரி இல்லையா? அதுதான் பிரச்சனை. ஸ்பேர் பேட்டரி கிடையாது. ஸ்பேர் பேட்டரி இல்ல. போனா யாருக்கு போய் ஆகணும்னா ஒரு ஃபாரினரை வந்து உட்காந்து ஏற்கணும். உட்கார வச்சுட்டு இப்படி பண்ணலாம். கேமரன் கிரீனையும் ஃபின்னாலி ஓப்பனிங் தள்ளிட்டு 3ல அக்ரீஸ் கொஞ்சம் ஆடலாம். இந்த மாதிரி வேணா செட் பண்ணிக்கலாம். இனிஷியல் மேட்ச் மட்டும் சொல்றேன். ஏன்னா கேம் கிரீன் வந்து நம்பர் 3ல அடிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அவர் ஸ்பின் போட்டாலும் அவுட் ஆயிடுறாரு. அதனால அவர் ஓப்பனிங் குத்தலாம் நினைக்கிறேன் தெரிஞ்சு. அவரையும் ஃபின்னாலி ஓப்பனிங் ஆட வச்சுட்டு நம்பர் 3ல வேணா அந்த அங்கிரீஷ் ரகுவன்ஷி வந்துட்டு நம்பர் 4ல தான் இப்போ அவங்களுக்கு ஒரு யாராவது ஒருத்தர் வேணும் ஸ்லாட் இன் பண்றதுக்கு. யாரு அந்த பிளேயர்? அதுதான் எனக்கு கொஸ்டினபிளா இருக்கு இப்போ. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஃபின்னாலண்ட் சைஃபர்டை வந்து நான் ஓப்பனிங் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். சைஃபர்டை நான் தைரியமா உள்ள எடுத்துட்டு வருவேன் கேமரான் கிரீனை வெளியே உட்கார வச்சு. பட் அதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, அவங்களுக்கு வந்து இந்த கிரீனை வெளியே உட்கார வச்சா நீ சொல்ல சைஃபர்ட்டை உள்ள எடுத்து வரலாம். ஏன்னா அவங்க இவரை டிராப் பண்ண மாட்டாங்க. நிறைய டிராப் பண்ண போறது இல்லை. முசல் பண்ணி ஆடதான் போறாங்க. ஏன்னா வேற ஆப்ஷன் இல்லை வெளியில. உங்களுக்கு அந்த போலிங் ஆப்ஷனே ரொம்ப படுத்துரும் அதுக்கப்புறம். ஸோ அதுல 2 பேர் வந்துடுறாங்க. ஃபின்னாலண்ட் 3rd பர்சன் வந்துடுறாரு. இப்ப கேமரன் கிரீன் தான் இந்த டீம் ஒரு இடைஞ்சலா இருக்காரு. ஒரு காம்பினேஷன் செட்டா வரதுக்கு. அவர் போலிங்கும் போட மாட்டாரு, பேட்டிங் நல்லா தான் ஆடுறாரு. போலிங் மட்டும் கொஞ்சம் போட்டா நல்லா இருக்கும்னு தோணுது என்ன பொறுத்த வரைக்கும். அவர் போலிங் போடலாம் தயவு செய்து ஆடாதீங்கன்றதான். அதுக்கு நீங்க சைஃபர்ட்டுக்கு ஃபுல் ஃப்ளோவா போயிட்டு அவராச்சும் அட்லீஸ்ட் வந்து அந்த 200 260 அந்த ஸ்கோர் அடிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாரு. ஃபின்னாலன் மேல ப்ரெஷர் கம்மியா இருக்கும். இல்லைன்னா ஃபின்னாலன் மட்டும் தனியா பவர் பிளேல அடிக்கிற மாதிரி இருக்கும். தான் ஆனா நீ ஆனஸ்டா சொல்லணும்னா கேம் கிரீனை உட்கார மாட்டாங்க. அது மட்டும் சொல்லிடுறேன். அவங்க உட்கார வச்சு 25 கோடி இன்வெஸ்ட்மென்ட் சும்மா உட்கார முடியாது சொல்றேன். அவ்வளவு நம்பி எடுத்துருக்கானுங்க. அது உட்கார பண்ண டவுட் தான். மேபி ஒரு 7 மேட்ச் பார்ப்பாங்க. செட் ஆகலன்னா வேணா ஒரு மேட்ச் சேஞ்ச் பண்ணி பார்ப்பாங்க. ஏதாவது ஓப்பனிங் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. இல்லை உட்கார வச்சுட்டு ரமன் பவல் ஆடலாம். ஆனா எனக்கு ரமன் பவல் ரொம்ப சூப்பரா இருக்கும்னு தோணுது. இந்த டீம் ரொம்ப டேஞ்சரா இருப்பாங்க இவங்க.
அவர் நல்ல சிக்ஸ் ஹிட்டர். அந்த ஆண்ட்ரே ரசலோட ஸ்லாட் தான் இப்போ வந்து பிரச்சனையா இருக்கு கேகேஆர். கீழே யாருமே சிக்ஸ் அடிக்க மாட்டாங்க. கீழே ஆனா 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 சொல்றேன். வந்து நீ அப்படி பார்த்தா கேம் கிரீனை நீ உட்கார வைக்கணும், வேற யாரையும் உட்கார வைக்க முடியாது அங்க. அதுதான் சொல்றேன். இப்ப அதான் ஓகே பிரச்சனை. ரமன் பவலை வந்து எப்படியா யூஸ் பண்ண பார்க்கணும், எடுத்துட்டு வரணும். எஸ்பெஷலி பிளேயிங் இன் ஈடன் கார்டன்ஸ். ஏன்னா வேர்ல்டு கப் கேம்ல நம்ம பார்த்தோம். ஹர்ஷதீப் எல்லாம் எப்படி அடிச்சாருன்னு பார்த்து நீ ஷார்ட் பால்ஸ் எல்லாம் போட்டா அவர் வந்து ஆள் பார்க்க நல்லா பல்கா இருப்பாரு, நல்லா பல்க் மசில். அவருக்கு கிடைச்சதுன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டேஞ்சரஸ் பிளேயரா இருப்பாரு எனக்கு தெரிஞ்சு. ஆனா 11 உள்ள எடுத்துட்டு வரதுக்கு கேகேஆர் பார்க்கணும், யோசிக்கணும் கேகேஆர் மேனேஜ்மெண்ட். சப்போஸ் ஃபெயில் ஆகிறாரு அப்படின்னா. ஓகே அப்படியே 11 ஒன்னொன்னா சொல்லி பார்க்கலாம். ஓகே, நான் வந்து இப்போதைக்கு ரகானி அவங்க இன்ஜுரினால அவரை ஸ்லாட்டிங் பண்ணல. ஸோ என்னோட கேப்டன் வந்து ரிங்கு சிங் தான் வந்துருவாரு. ஓப்பனிங் பேட்டர் வந்து ஃபின்னாலன், கேம் கிரீன். நம்பர் 3 ரகுவன்ஷி. நம்பர் 4ல நான் மனிஷ் பாண்டேவே போயிடுறேன். எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் கரெக்டாக நின்று ஆடுவார் அந்த ஸ்லாட்டுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 5ல உனக்கு வந்து ரிங்கு, ரமன்தீப், அனுகுல் ராய் அட் நம்பர் 7 வந்துடுறாரு. சுனில் நரேன் அட் நம்பர் 8. ஓரளவுக்கு டீசெண்டான உனக்கு பேட்டிங் கிடைச்சிச்சு. நம்பர் 9ல பார்த்தோன்னா உனக்கு வருண் சக்கரவர்த்தி. நம்பர் 10 வந்து வைபவ் அரோரா. நம்பர் 11 வந்து உனக்கு முசர் பானி. அந்த இம்பாக்ட் பிளேயர் தான் யாரை யூஸ் பண்ண போறாங்கன்ட்டு எனக்கு ஒரு கொஸ்டினாவே இருக்கு இப்போ கூட. யார் யாரெல்லாம் ஆப்ஷன் இருக்காங்க நான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் லைக்லி அவங்க ஒண்ணு அந்த கார்த்திக் தியாகி, நவ்தீப் சைனி இருக்காரு, இல்லன்னா நம்ம அண்ணன் இருக்காரு ராகுல் திரிபாதி பேட்டிங் ஆடுறதுக்கு. ஆமா, பேட்டிங்க்கு ராகுல் திரிபாதி தான் ஒரே ஒரு ஸ்பேர் பேட்டர் நீ சொன்ன மாதிரி. சோ அப்படி பார்த்தோன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் வருவாங்கன்னு தோணுது. கார்த்திக் தியாகி இல்லைன்னா வந்து அந்த நவ்தீப் சைனி தான் மோரா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவர் உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்காதுன்னு தோணுது இந்த திரிபாதி. ஏன்னா மனிஷ் பாண்டே ஆடுறதுனால அவர் கொஞ்சம் ஆடிடுவார் எப்படி நல்லா. இம்பாக்ட் பேட்டர் தேவைன்னா எனக்கு தெரிஞ்சு அவர் தான் வந்தாங்க, வேற வழி கிடையாது. பேட்டிங்க்கு ஒரு இம்பாக்ட் பிளேயர் வேணும்னா அவர் தான் வரணும். இல்ல எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. எஸ்ஆர்எச் பவுலிங் அவ்வளவு வெயிட்டா நான் கேக்குறேன். எஸ்ஆர்எச் பவுலிங் அவ்வளவு வெயிட்ல அடுத்த மேட்ச்ல யூஸ் ஆகும்ல. எங்கன்னு வருவாருப்பா, எங்கன்னு வருவாரு, அடுத்த மேட்ச்ல யூஸ் ஆகும். வருவார் கன்ஃபார்மா வந்துதான் ஆகணும். ஏன்னா ரகானி இன்ஜுரி ஆயிட்டனால அவங்க ஏதாவது ட்ரை பண்ணுவாங்க டிஃப்ரெண்டா. அவர் நல்லா பண்ணிருக்காரு கேகேஆருக்கு. பார்க்கலாம் நம்ம. இதர் மனிஷ் பாண்டே இல்லைன்னா ராகுல் திரிபாதி யாரோ 11ல ஆடுறாங்க. அது யாருன்னு தான் தெரியல எனக்கு தெரிஞ்சு. ஒருத்தர் இம்பாக்ட் பேட்டர்ல. எனக்கு என்னமோ நீ சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் தான் அவங்க ட்ரை பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மிச்சபடி எல்லாமே ஓகே. எனக்கு அந்த ஓப்பனிங் மேலதான் கொஞ்சம் சந்தேகம், அவங்க அப்படி ஆடுவாங்களான்ட்டு. நான் என்ன நினைக்கிறேன்னா ஃபின்னாலேயும் சுனில் நரேனையும் ஓப்பனிங் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் நடக்கும் கேகேஆர்ல. அது கம்பீர் இருந்த வரைக்கும் பண்ணாங்க. ஆனா அதுக்கப்புறம் அது ஒர்க் அவுட் ஆகலையே அவங்களுக்கு. அப்புறம் நரைனும் இன்னொன்னு சொல்லிடுறேன், வேற அஜின்கியா இல்லையே. அஜின்கியா இல்லைன்னா நீ மனிஷ் பாண்டே தான் ஓப்பனிங் பேட்டரா போட்டாங்க, வேற வழி கிடையாது அவங்களுக்கு. கேம் கிரீன் வந்து ஓப்பனிங் ஆடுறான்னு எனக்கு தெரியாது. கேம் கிரீன் ஓப்பனிங் ஆடி இருக்காரு ஐபிஎல்ல. ஓப்பனிங் ஆடி செஞ்சுரில அடிச்சிருக்காரு. இங்க கேகேஆர்ல அவங்க விடுவாங்களா ஓப்பனிங் ஆட? கேகேஆர் வேற ஆப்ஷன் இல்ல உனக்கு. நீ போறனா திரிபாதி தான் திருப்பி ஓப்பனிங் போகணும். அது உனக்கு செட் ஆகுமா? திருப்பி பிரச்சனை வந்துடும். அதுக்கு நீ கிரீனே ஆட வச்சிடலாம். அவரோட ஃபுல் பெஸ்டா எடுக்கலாம். அட்லீஸ்ட் பவர் பிளே போய் 2 விடு மச்சான் கான்ஃபிடன்ஸ் ஏற்றிக்கலாம் பேட்டிங் அப்படின்னு இறக்கி விட்டுறலாம். அது பண்ணா நல்லா இருக்கும். எனக்கு என்னமோ டிஸ்டே சுனில் நரேன் ஓப்பனிங் ஆட போறான்னு நினைக்கிறேன். பாக்கலாம், வேற வழியே இல்ல சாமி, நீங்க தான் ஆட வைக்கணும். நல்லதுதான், ஆடினா நல்லதுதான் எனக்கு தெரிஞ்சு. அப்படியும் பண்ணலாம். ஒண்ணு கேம் கிரீன் ஓப்பனிங் இறக்கணும், இல்லைன்னா சுனில் நரேன் ஓப்பனிங் இறக்கணும். அதை விட்டு திரிபாதி எல்லாம் எடுத்தோம்னா ஸ்கோப்பே இல்லை தான் அவங்களுக்கு. ஃபினால் கூட தனியா ஆடுவாரு. அப்புறம் அவங்க டீம்ல பார்த்தோன்னா அந்த ரிங்கு சிங் தனியா ஆடுற மாதிரி ஆயிடும். ஏன்னா மிடில் வந்து ரகுவன்ஷி எப்படி ஆடிடுறாரு 30 ரன்ஸ் மேட்சுக்கு அடிச்சிடறாரு எப்படியும். இப்பதான் இந்த டீம்ல அஜின்கியா ரகானே இல்லன்னு ஒரு விஷயம் வரும்போதுதான் ரச்சின் ரவீந்திரா தேவைப்படுவாரோன்னு தோணுது. ஆனா ரச்சின் ரவீந்திராவுக்கு ஃபாரின் இது காம்பினேஷன்ல வர முடியாது. ஆல்ரெடி 4 பேர் இருக்காங்க, அதனால வர விட மாட்டாங்க. கேம் கிரீன்ல தான் உட்கார வைக்கணும். உட்கார வச்சா அவங்க உட்கார வைக்க மாட்டாங்க. ஆனா இந்த பொசிஷனுக்கு ரச்சின் ரவீந்திரா கரெக்டா இருப்பாரு அந்த ஓப்பனிங் பண்றதுக்கு. இன்னொன்னு சொல்லிடலாம், ரவீந்திரா வரத்துக்கு வாய்ப்பே இல்லை இந்த சீசன். விளையாடவே வாய்ப்பு இல்லை, அது தெரிஞ்சிச்சு. சைஃபாட் இப்ப அவரு இந்த நிலைமைக்கு அவர் கரெக்டா இருப்பாருன்ற ரவீந்திரா. இல்லாத போது கரெக்டா இருந்திருப்பாரு. ஆனா அவரோட T20 கேம் கொஞ்சம் கொஸ்டினபிள் தானே. நீ பார்த்த வரைக்கும் சொல்லறா டச் பிளேயர் மாதிரி தான். அவர் பவர் பிளேயர் இறக்கிட்டாலும் ஒரு 20 பால்ஸ்ல 30 இந்த மாதிரி அடிக்கிற பிளேயர் தான் அவர். அது போல ஒரு சைட்ல ஃபின்னால இறங்கி அடிக்கிறாரு, இன்னொரு சைட்ல அஜின்கியா ரகானே அதுதான் பண்ணிட்டு இருந்தாரு. போன மேட்ச்ல வந்து அடின்னு அடிச்சாரு. இருந்தாலும் வந்து அஜின்கியா வந்து அவரோட ரோல் வந்து பொறுமையா செட்டில் டவுன் ஆகி ஆடுவாரு. அந்த மாதிரி ரச்சினும் ஆடுவாரு. சேம் சில்லர் கைண்ட் தான். எனக்கு வந்து இன்னொரு ஒரு ஐடியா என்னன்னா, உம்ரான் மலிக் யூஸ் பண்ணுவாங்களா? எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. உம்ரான் மலிக் யூஸ் பண்ணுவாங்களா? ஏன்னா அவரை வந்து வாங்கி வச்சிருக்காங்க. பூட்டி எதுக்கு வச்சிருக்காங்கன்னு தெரியல. உம்ரான் மலிக் யூஸ் பண்ணா பிரச்சனை எங்க தெரியுமா? இன்னைக்கு நாக்கி ஆடுறாங்களே அந்த மாதிரிதான் பிரச்சனை வரும். பேசு அதிகமா போடுவான், தூக்கி லைட்டா தட்டாலே பறக்கும் பாலு. கரெக்ட்.
ஓகே, இல்ல நம்ம எனக்கு எஸ்ஆர்ஹெச் சைடு போயிடலாம்னு நினைக்கிறேன். வச்சிருக்காங்க, யூஸ் பண்ணுவாங்களான்னு நான் ஜஸ்ட் கேட்கறேன். ஏன்னா ரொம்ப நாளா பெஞ்சிலே வச்சிருக்காங்க. லாஸ்ட் இயரும் வச்சிருந்தாங்க, இந்த வருஷம் இந்த இயரும் வச்சிருக்காங்க. வேஸ்டா பூட்டி வச்சிருக்காங்க. நிறைய டீம்ஸ்க்கு வந்து ஃபாஸ்ட் பவுலர்லாம் தேவைப்படுது. லைக் பழைய பன்னீர் செல்வத்துக்குலாம் தேவைப்படுது. அதை நம்ம அப்புறமா பார்ப்போம். ஓகே, அப்படியே எஸ்ஆர்ஹெச்சுக்கு நம்ம ஷிஃப்ட் ஆயிடலாம். அவனுங்களோட 11 பத்தி பேசிடுவோம். எஸ்ஆர்ஹெச்சோட 11 சொல்லு. எனக்கு எனக்கு வந்து கன்ஃபார்ம் லியாம் லிவிங்ஸ்டன் வந்து எப்படியாவது உள்ள கொண்டு வரணும்னு தோணுது இந்த டீம் பார்க்கும்போது. Absolutely. அது கமின்ஸ் இல்லாத போது எத்தனை வரது நல்லதுன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு 2 ஓவர் போலிங்க்கு 3 ஓவர் மேக்ஸிமம் போலிங் அந்த தரலாம். பையனை வெளியே தள்ளிட்டு எனக்கு தெரிஞ்சு லியாம் லிவிங்ஸ்டன் ஆடலாம்னு நினைக்கிறேன். அந்த சலீலர் ஒரு பிளேஸ்ல ஆடலாம் எனக்கு தெரிஞ்சு. அது தேவையே ஆஹா, இல்லை அணி. அந்த ஃபாரினர் ஸ்லாட் பையனை வெளியே தள்ளிட்டு நம்ம லியாம் லிவிங்ஸ்டனை ஆமா லியாம் லிவிங்ஸ்டனை வந்து உள்ள எடுத்துட்டு வரணும். சலிலரோட வந்து டிராப் பண்ணிடலாம். டிராப் பண்ணிட்டு வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா பவுலர்ஸ் ஆடலாம். டெவைன் பையனை நீ டிராப் பண்ணிடலான்ற. ஓகே, எனக்கு ஒரு ஐடியா இருக்குன்னா அந்த சலீலர் ஒரு ஆடுறதுக்கு சிம்ரன் ரவிச்சந்திரன் ஆடலாமே. ஏன்னா அவர் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோசிவா ஆடுறாருன்ற மாதிரி நம்ம சையத் முஷ்டாக் அலி அந்த டோர்னமெண்ட் கவர் பண்ணும்போது நம்ம பேசியிருந்தோம். அந்த மாதிரி பயங்கரமா அடி ஹிட் பண்றாரு, சிக்ஸர்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க, யூஸ் பண்ணுவாங்களான்ட்டு. ஆனா சலீலரோட பார்த்தா அந்த அளவுக்கு எனக்கு என்னவோ கன்வின்சிங்கா தெரியல இந்த லெவல்ல. ஸ்டில் ஒரு மேட்ச் தான். பட் சிம்ரன் ரவிச்சந்திரன் கொஞ்சம் லெஃப்ட் ஹேண்டர் வேற, ஒரு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் வரும். அதுக்காக வேணா அந்த பிளேஸ்ல சலீலரோட பிளேஸ்ல யூஸ் பண்ணலாம் சிம்ரன் ரவிச்சந்திரன். எக்ஸைட்டிங் பிளேயர், நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் முன்னாடி. நம்மளும் வீடியோல நிறைய வீடியோ சொல்லிடுவோம். அவரை உள்ள எடுத்துட்டு வரது நல்லா இருக்கும்னு தோணுது. ஓகே, இவங்களோட ஓப்பனிங் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஓப்பனிங் ஆனா எல்லாருக்கும் தெரிஞ்ச டிராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா 2 பேர் இருக்காங்க. நம்பர் 3ல வந்து எனக்கு அங்கதான் பெரிய ஒரு கொஸ்டின் வருது இந்த டீம் கிட்டயும். நிதிஷ்குமார் ரெட்டி இறக்குறாங்க. ஆனா அவர்கிட்ட இருந்து பர்ஃபார்மன்ஸ் வர மாட்டேங்குது. இல்ல 2024ல நல்லா ஆடின நிதிஷ்குமார் ரெட்டி போன வருஷம் சரியா ஆடல. இந்த வருஷமும் ஒரு மாதிரி ஸ்டார்ட் பண்ணல சரியா. ஃபர்ஸ்ட் பாலே அவுட் ஆயிட்டாரு. ஃபர்ஸ்ட் பால் 5th பால்க்கே அவுட் ஆயிட்டாரு ஷார்ட் பால் போட்டுருக்கு. அந்த பிளேஸ்ல வேற யாரும் ஆடுவ நீ நிதிஷ் ரெட்டிக்கு பதிலா? ஆனா ஒரு போலிங்கும் இஷான் கிஷனை ப்ரொமோட் பண்ணுவானே. இஷான் கிஷனை ப்ரொமோட் பண்ணி நம்பர் 3ல ஆடுவேன். ஓகே, சரி தப்பா சொல்றேன். இஷான் கிஷன் தான் 3 வராரு. 4th பேட்டிங் தான் இப்ப எனக்கு பிரச்சனை. ஏன்னா நிதிஷ்குமார் ரெட்டி வர பிளேஸ்ல அவரு ஏர்லியான அவுட் ஆயிட்டாருன்னா கிளாசன் சீக்கிரமா வந்துடுறதுனால கொஞ்சம் இஷ்யூ ஆயிடுது. அவரும் கொஞ்சம் டைம் எடுத்து அவுட் ஆயிடுறாரு கிளாசனும். ஒன்னு ஒரு ஆடினா நம்பர் 4 ஆடிடணும், இல்லைன்னா நம்பர் 6 ரோல் தான் பினிஷிங் தான் நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லிடணும். அது 2 கட்டா ரோல்மா ஆடுறாங்க கிளாசனை. அது அவரோட ஃபார்மும் போயிடுது. அதனால அவர் இதுவும் மறந்துடக்கூடாது, இன்டர்நேஷனல் இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. அவருக்கு அந்த அளவுக்கு கேம் டச் எல்லாம் இல்லை இப்போதைக்கு. ஸோ குறைஞ்சிச்சு கொஞ்சம். அவர் வந்து இவர் கிடையாது, ஏபி டிவிலியர்ஸ் கிடையாது, ஏலியன் மாதிரி திடீர்னு வந்து எங்கேயோ அடிக்கிறதுக்கு 5 வருஷம் ரிட்டையர் ஆயிட்டு இன்டர்நேஷனல் ரிட்டையர் ஆயிட்டு ஐபிஎல் அடிக்கிறதுக்கு. லைக் பூரன் கூட இன்னைக்கு பூரன் ஸ்ட்ரகிள் பண்ணாரு. அந்த மாதிரி பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த நம்பர் 4 யாரெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கான்ட்டு சும்மா நான் சொல்றேன். நான் எக்ஸாம்பிள் முன்னாடி சொன்ன சிம்ரன் ரவிச்சந்திரன் ட்ரை பண்ணலாம் அந்த பிளேஸ்ல. உனக்கு லெஃப்ட் ஹேண்டர் வரும். இல்லைன்னா நான் அன்கித் வர்மா இருக்காரு. எனக்கு அந்த பிளேஸ்ல அன்கித் வர்மாவை இறக்கி விட்டு கிளாஸ் ஆன 5 இறக்கிட்டு நிதிஷ்குமார் ரெட்டி கடைசியில வச்சுப்பேன். அவங்ககிட்ட கொஞ்சம் அந்த ஷார்ட் மேக்கிங் கடைசியில இருக்குன்னு நான் பிலீவ் பண்றேன். வந்தா ஒரு 20 குயிக்கா அடிப்பான், கொஞ்சம் ப்ரெஷர் இல்லாத கொஞ்சம் ஃப்ரீயா பேட்டிங் ஆடுவான்னு எனக்கு தோணுது. ஸோ நான் அன்கித் வர்மாவை 4 ஆடுவேன், 5 கிளாசன், 6ல வந்து எனக்கு நிதிஷ்குமார் ரெட்டி. நீ சொன்ன 7ல வந்து எனக்கு லியாம் லிவிங்ஸ்டன் நான் 11ல ஆடிடுவேன் ஸ்ட்ரெயிட்டாவே. அந்த டிவைன் பைன்லாம் வெளியே ஓரம் கட்டிட வேண்டியதான். அது தேவையில்ல, அதுதான் அதெல்லாம் அவங்களுக்கு. ஓகே, டிவைன் பைன் இப்போ வந்து டிராவிஸ் ஹெட், ஹென்ரி கிளாசன், உனக்கு லிவிங்ஸ்டன் வந்துட்டாங்க. 4வது சீமரா உனக்கு ஈஷான் மலிங்கா வந்துட்டாரு. உன் ஃபாரின் கோட்டாவும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, கரெக்ட் ஆயிடுச்சா? ஓகே, நம்பர் 7ல லிவிங்ஸ்டன் சொல்லியிருக்கேன். நம்பர் 8ல உங்களுக்கு ஹர்ஷ் தூபே, நல்ல பேட்டரும் கூட, டீசென்ட் ஆடுவார், ஓரளவுக்கு பவுலிங் ஆல்ரவுண்டர், நாட் பேட்டிங் ஆல்ரவுண்டர், பவுலிங் ஆல்ரவுண்டர் தான் அவரு. நம்பர் 9ல பார்த்தோன்னா உனக்கு உனட் கட்டு. நம்பர் 10ல வந்து வேற யாரும் நம்பர் 10ல ஹர்ஷல் பட்டேல் நம்பர் 10. நம்பர் 11ல வந்து உனக்கு ஈஷான் மலிங்கா வந்துருவாரு. அந்த இம்பாக்ட் பிளேயர் யாரா இருப்பாங்க? நான் ஜீசன் அன்சாரி யூஸ் பண்ணுவேன்றேன். ஏன் அவரை விட்டுறாங்கன்னு எனக்கு புரியல. போன சீசன்ல அவர் நல்லா பண்ணி கொடுத்தாரு ஜீசன் அன்சாரி. அவங்க ஏன் யூஸ் பண்ணல எனக்கு ஒண்ணுமே புரியல. ஜீசன் அன்சாரி ஆடிதான் ஆகணும். அவங்க இம்பாக்ட் பிளேயரா நான் வந்து இப்போ சொல்றது ஜீசன் அன்சாரி சொல்லிடுறேன். என்ன கேட்டா நான் 11லே ஆடுவேன் அவரை. ஓகே, ஜீசன் அன்சாரி நல்ல ஆப்ஷன். அது அவங்க ட்ரை பண்ண மாட்டேன்றாங்க. அதுக்கு பதிலாக வந்து போய் பேட்டர்லாம் ஆடுறாங்க. அதுதான் எனக்கு புரிஞ்சிக்க முடியல. நீ சொன்ன ஜீசன் அன்சாரியும் ட்ரை பண்ணலாம். ஃபாஸ்ட் பவுலிங் வேணா சிவமாவியும் ட்ரை பண்ணலாம். சிவமாவி இருக்காரு. ஆமா, ரெண்டு பேருமே இம்பாக்ட்ல பவுலர்ஸ்க்கு வேணா ஸ்பின் வேணா ஜீசன் அன்சாரி, ஃபாஸ்ட் வேணும்னா உனக்கு மாவி ஏத்துக்கலாம். அந்த பையன் எனக்கு தெரிஞ்சு அவங்க பேட்டர் மேல நல்லா ஆடிட்டாங்களே, அவங்க இம்பாக்ட் பேட்டர் தேவையில்லைன்னு எனக்கு தோணுது. அதுக்குதான் வந்து நிதிஷ்குமார் ரெட்டியை பின்னாடி இறக்குவன்ற நம்பர் 6ல இறக்கிப்பேன். அங்க வந்து அவன் சுத்தட்டும், இல்லைன்னா ஏதாவது பண்ணிட்டோம். ஆனா ஒரு போலிங் போட்டுருவான். எனக்கு ஒரு ஓவர் போட்டுருவான், 2 ஓவர் போட்டுருவான். எப்படியும் நியூ பால்லே நல்லா தான் போடுறான், ஸ்விங் எல்லாம் பண்றான் கொஞ்சம்.
அதனால எனக்கு இந்த வந்து அவனை செட்டப்ல வந்து இப்போ சலீல் அரோரா வேணாம்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு. அங்க வந்து சிம்ரன் ரவிச்சந்திரன் ஆடிடலாம் பேட்டரா 11லயே சொல்றேன் நான். இல்லைன்னா பேட்டிங் இம்பாக்ட் பிளேயர் அவனை வச்சுக்கலாம், சிம்ரன் ரவிச்சந்திரன் வச்சுக்கலாம். அப்படி பண்ணிட்டு இன்னொரு நீ சொல்ற மாதிரி மாவியை கூட ஸ்ட்ரெயிட்டா 11லயே ஆடிடலாம் நியூ பால்ல போறதுக்கு. இவரும் போடலாம். யாரு அந்த டெவைன் பெயின் பிளேஸை கவர் பண்ண மாதிரி மாவியும் உன்னட் கட்டும் நியூ பால் போட்டு ஹர்ஷ் தூபேவே நியூ பால்ல பவர் பிளேல ஒரு ஓவர் யூஸ் பண்ணிட்டு ஈஷான் மலிங்க அவனுக்கு டெத் போலரா வந்துருவாரு, ஹர்ஷல் பட்டேல் டெத் போலர். இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் போலிங் நடுவுல லியாம் லிவிங்ஸ்டன் வச்சு ஆப்ரேட் பண்ணலாம். நடுவுல லியாம் லிவிங்ஸ்டன் வரலாம். உனக்கு அபிஷேக் சர்மா ஒரு ஓவர் போடுவாரு, அவரும் ட்ரை பண்ணி ஹெட்டும் போடுவாரு. ஜீசன் அன்சாரியும் யூஸ் பண்ணலாம். உள்ள இருந்தா ஜீசன் அன்சாரியும் நீ நல்லா யூஸ் பண்ணலாம். இந்த டீம் கிட்ட என்ன தெரியுமா பிரச்சனை, டிராவிஸ் ஹெட் போலிங் போடுவாரு, அவரை போய் இம்பாக்ட் பிளேயர் தூக்கிடுறாங்க வெளியே. என்ன ஐடியாலஜி எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு அதுதான் சத்தியமா புரிய மாட்டேன். நான் தான் ஒரு பியூர் பேட்டரை வெளியே தூக்கிடுவேன். அது யாரா இருக்கும் நீ சொல்லு. எனக்கு அபிஷேக் சர்மாவை தூக்கிடலாமான்னு தோணுது இம்பாக்ட் பிளேயரா. ஏன்னா அவரோட ஃபீல்டிங் கூட அந்த அளவுக்கு ரொம்ப நாட் குட். நம்ம இந்தியா ஆடும்போது பார்த்துருக்கோம், சில கேச்சஸ் எல்லாம் விட்டு பார்த்துருக்கோம். நம்ம கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் டவுன் ஆயிடுச்சுன்னா பேட்டிங்கா ஒரு மாதிரி லோவா தான் இருக்காரு. ஃபைனல்ஸ்ல அடிச்சாரு வேர்ல்டு கப் ஃபைனல்ல, அதுக்கப்புறம் பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை. முதல் மேட்ச் கூட பார்த்தோன்னா சுத்திட்டு அவுட் ஆயிட்டாரு. ஸோ பிரச்சனை இருக்கு. அவரை வேணா உட்கார வச்சு டிராவிஸ் ஹெட் ஃபீல்டிங் வச்சுக்கலாம், அவர் ஒரு போலிங்கை தள்ளிடலாம் வேற தேவைப்பட்டா. ஓகே 11 முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம போயிடலாம். ப்ரெடிக்ஷன்ஸ் சொல்லிடு. ப்ரெடிக்ஷன்ஸ் அப்புறம் வந்து நம்ம பிளேஸ் டு வாட்ச் அவுட் சொல்லிடலாம். எனக்கு இதுல என்ன கஷ்டம்னா ரெண்டு டீமோட போலிங் ஒரு மாதிரி டீசென்ட் தான். டீசென்ட்னா ஓரளவுக்கு ஒரு 200க்குள்ள இல்ல 200 கொடுக்குற போலிங் அட்டாக் தான் இது ரெண்டுமே. எனக்கு இந்த மேட்ச்ல யார் 300 அடிக்க போறாங்கன்னு பயமா இருக்கு. அடிச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. இதுதான் பர்ஃபெக்ட் மேட்ச்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ரெண்டு டீமோட போலிங்கும் ஒரு மாதிரி தான். அதாவது கேகேஆருக்கு ஃபாஸ்ட் போலிங் வீக்கா இருக்கு, சன்ரைசர்ஸ்க்கு வந்து போலிங்கே வீக்கா இருக்கு. அதான் பிரச்சனை. அதுதான் எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல. எனக்கு வந்து 300 அடிக்கணும் இந்த ரெண்டு டீம்ல யாராவது. ஐ திங்க் செகண்ட் பேட்டிங் ஆகிற டீமுக்கு ரொம்ப அட்வான்டேஜ் நினைக்கிறேன். டாஸ் ரொம்ப குரூஷலா இருக்கும் போது. ஸோ நான் வந்து கேகேஆரா இருந்தாலும் டாஸ் வின் பண்ணி போலிங் போட்டுருவேன். தைரியமா நீங்க போலிங் எடுத்துக்கலாம் எனக்கு தெரிஞ்சு இந்த டீம் கிட்ட. ஓகே, நீ கேகேஆர் சொல்றியா ப்ரெடிக்ஷன்ஸ்ல? கேகேஆர் சொல்றேன். ஏன்னா இன்னொரு பிரச்சனை என்னன்னா சன்ரைசர்ஸ் செகண்ட் பேட்டிங் ஆட விட்டா அவங்க ரொம்ப ஜெயிச்சது இல்ல மேட்ச். சேசிங்ல கேஸ். ஆமா, சேசிங்ல கேஸ் பிளஸ் கமின்ஸும் இல்ல அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு. உனக்கு அது இல்லாதனால எனக்கு என்ன அட்வான்டேஜ், இஷான் கிஷன் மேல எல்லா பாரமும் விழும். நான் கேகேஆர் ஐடியாலஜியா இருந்தேன்னா இப்படி பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி ஒரு 250 மேல அடிச்சிட்டேன்னா இந்த டீமை பிரஷர்ல போடலாம் ஸ்ட்ரைட்டாவே. ஏன்னா உங்களுக்கு பவர் பிளே ஸ்கோர் அவ்வளவுலாம் தேவைப்படாது. எஸ்ஆர்ஹெச்க்கு 180 190 ஆச்சாரு அவங்க நீங்க பேட்டிங் செகண்ட் ஆடுங்கன்னு சொன்னா அவங்க அடிக்க மாட்டாங்க அவ்வளவு கூட. இல்ல 250 அடிச்சா அவங்க கேம்ல இருந்து வெளியே தள்ளிடலாம்ல. அவங்கள வின்னிங் பொசிஷன்லயே வைக்க கூடாதுன்னு சொல்றேன். அடிச்சு துவம்சம் பண்ணிடணும் அவங்கள. ஏன்னா கேகேஆருக்கு இந்த டீமை தான் ஜெயிக்கிறதுக்கு பர்ஃபெக்டான டைம். இந்த டீமே ஜெயிக்கலன்னா அவங்க வந்து பிளே ஆஃப்ஸ் எல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. இந்த டீமே ஜெயிக்கலன்னா, சன்ரைசர்ஸே ஜெயிக்கலன்னா. சோ நாளைக்கு கேகேஆரோட நான் போறேன் ப்ரெடிக்ஷன்ல. ஓகே, நான் சொல்றேன் என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ். எனக்கு என்னமோ நாளைக்கு லியாம் லிவிங்ஸ்டன் உள்ள வந்து ஜீசான் அன்சாரி உள்ள வந்தாருன்னா ஒருவேளை எஸ்ஆர்ஹெச் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு தோணுது. இந்த சைட்ல வந்து அதுக்கு விட மாட்டாங்க, டஃப் ஃபைட் இருக்கும். ஆனாலுமே நான் எஸ்ஆர்ஹெச் சொல்றேன். ரெண்டு சைடும் ஒரு போலிங் வீக்கு. பேட்டிங்லயும் இப்போ அஜின்கியா இல்ல அந்த சைட்ல கேகேஆர்ல. இந்த சைட்ல பாத்தீங்கன்னா பேட்டிங் ஆடுவாங்களா அப்படின்ற மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காங்க. நான் எஸ்ஆர்ஹெச் சொல்றேன், பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு. ஓகே, பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் யாரை நீ சொல்லுவேன் இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல? கேகேஆர்ல இருந்து பிளேயர் சொல்லு, அப்புறம் எஸ்ஆர்ஹெச்ல இருந்து சொல்லு. எனக்கு கேகேஆர்ல இருந்து எனக்கு தெரிஞ்சு அன்கிரீஷ் ரகுவன்சி தான் சொல்லுவேன். அவர் நல்ல ஃபார்ம்ல வந்திருக்காரு முதல் மேட்ச், அதுவும் அகேன்ஸ்ட் ஒரு நல்ல மும்பை சைடோட. அந்த டீம்ல பும்ராவெல்லாம் நல்லா ஆடி இருந்தாரு. நான் அவரும் சொல்லுவேன் அன்கிரீஷ் ரகுவன்சி கேகேஆர்ல இருந்து. இந்த சன்ரைசர்ஸ் சைட்ல இருந்து நீ கேட்டனா எனக்கு வந்து இந்த மேட்ச் வந்து லியாம் லிவிங்ஸ்டன் ஒரு கலக்காலஜி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தோணுது. சப்போஸ் அவர் 11ல ஆட வச்சாங்கன்னா சொல்றேன், அந்த டெவைன் பையனை வெளியே துரத்திட்டு இவர் ஆட வச்சாங்கன்னா அவர் வந்து பிளேயர் டு வாட்ச் அவுட் இருப்பார் ஃபார் எஸ்ஆர்ஹெச். ஓகே, நான் சொல்றேன் கேகேஆர்ல நான் 2 பேர் சொல்லுவேன். அனுகுல் ராய் அப்புறம் வந்து வைபவ் அரோரா. இவங்க 2 பேரும் நாளைக்கு ஏதோ ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை எஸ்ஆர்ஹெச் கொடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். அனிகேத் வர்மா நல்ல ஒரு ஃபீல்டிங்கும் பண்றாரு, பேட்டிங்கும் ஆடுறாரு, பவுலிங்கும் போடுறாரு. ஒரு நல்ல ஒரு பெட்டரான ஒரு பிளேயரை கேகேஆர் கொடுத்து வச்சிருக்காங்க. ஃபியூச்சருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான அனுகுல் ராய். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வைபவ் அரோரா இனிஷியலா போட்டு கொடுக்கறதுக்கு இருக்காரு. ஒரு 2 விக்கெட் எடுத்துருவாருன்னு நினைக்கிறேன் நாளைக்கு. நெக்ஸ்ட் நான் எஸ்ஆர்ஹெச் சைட்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்னேன் அனிகேத் வர்மா வந்து ஒரு அண்டர்ரேட்டட் பிளேயர் தான். பார்க்கலாம் நாளைக்கு வந்து அவங்கள கட்டி ஈத்துட்டு போறதே அனிகேத் வர்மாவா தான் இருக்க போகுது ஒரு பேட்டிங்ல. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ஒரு
பவுலர் சொல்லணும்னா எஸ்ஆர்ஹெச்ல ஜீசன் அன்சாரி ஆடினாருன்னா எனக்கு என்னமோ ஒரு நாளைக்கு ஏதோ மிஸ்ட்ரி பண்ணிடுவாரு, கேகேஆர் துவம்சம் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன் ஜீசன் அன்சாரி. நான் உங்க 4 பேர் சொல்லியிருக்கேன். ஓகே, ஃபைனல் தாட் சொல்லி இந்த வீடியோ முடிச்சது. கேகேஆர்னு சொல்லியிருக்க, கேகேஆர் என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டேன், என்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன். உங்களோட ஃபைனல் தாட்ஸ்? இந்த மேட்ச் 300 வரதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. அதுவும் எஸ்ஆர்ஹெச் போலிங் போட்டா டெஃபினட் வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்றேன். இந்த வாட்டி ஃபின் ஆலன் விட மாட்டாருன்னு தோணுது தெரிஞ்சு இந்த போலிங் அட்டாக்க. நல்லா ஏத்த போலிங் அட்டாக்கு. நியூ பால் அந்த அளவுக்கு ட்ரபிள் பண்ற மாதிரி ஒரே போலர்னா உன்னட்கட் மட்டும் தான். அந்த நம்ம சொல்லியிருந்தோம் ப்ரீவியஸ் வீடியோல. அது லெஃப்ட் ஆர்ம் சீமர் வந்து அவே கோயிங் டெலிவரி போட்டா ஃபின் ஆலன் ட்ரை பண்ணலாம், ஏதாவது ஒரு சான்ஸ் மாட்டலாம், அவர் சுத்தி அவுட் ஆக வாய்ப்பு இருக்குன்ட்டு. அது ஒரே ஒரு த்ரெட் மட்டும் தான், வேற த்ரெட்டே இல்லை அந்த டீம்ல. ஸ்பின் த்ரெட்டும் கிடையாது, இந்த த்ரெட்டும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு 300 அடிக்கணும். அதான் என் ஃபைனல் தாட்ஸ். நானும் அதை எல்லா வீடியோல கேட்டுட்டு இருக்கேன், பிராட்காஸ்டர் மாதிரி வேர்ல்டு கப்ல இருந்து. எவனும் அடிக்க மாட்டானுங்க, என்னை காப்பாற்ற மாட்டானுங்க, எனக்கு அது என்ன வந்து கழுத்தறுத்துறானுங்க இந்த மாதிரி பண்ணி 300 எப்படா அடிப்பீங்கன்னு கேட்டுட்டு இருக்கேன். பிராட்காஸ்டரே மறந்துட்டான், போறது இல்லை இப்பெல்லாம். பாத்தியா? போறது இல்ல. ஏன்னா எல்லாமே லோவஸ்ட் ஸ்கோர் 220 தாண்ட முடியல எங்கேயுமே, அந்த மாதிரி அடிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஃபைனல் தாட்ஸ். அதான் 300 அடிக்கணும், கேகேஆர் வின் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு கம்ஃபர்டபிளா. ஓகே, என்னோட ஃபைனல் தாட்ஸ் என்னன்னா, அட்லீஸ்ட் நீங்க வந்து லியம் லிவிங்ஸ்டன் ஆட மாட்டோம் அப்படின்னு உங்களுக்கு தோணுது, இல்ல ஆட மாட்டோம்னு கன்ஃபார்மா இருந்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் தயவு செஞ்சு பையனை வெளியே உட்கார வச்சு பிரைடன் காசை கூட உள்ள ஆடிக்கோங்கன்றேன். என் பையன் வேணான்னு தோணுது இப்ப கூட. பிரைடன் காஸ் நல்ல ஆப்ஷனா இருப்பாரா, நீ சொல்லிடு, அதுக்கப்புறம் வீடியோ முடிச்சிடலாம். இல்ல, பிரைடன் கார்ஸும் அதே மாதிரி தான், வாரி வள்ளல் தான். அவரும் வந்து பெருசா உனக்கு வந்து விக்கெட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குற போலர்லாம் கிடையாது. நல்லா வேகமா போடுவார், அதை ஒத்துக்கிறேன். 145 கிளிக்ஸ் போடுவார். ஓவர் 10 மாதிரி தான் ஒரு மாதிரி போலிங்ல. ஓவர் 10 நம்மளுக்கு எப்படியும் அதே மாதிரி தான், நல்லா வேகமா போடுவார், ரன் கொடுத்துருவாரு. அந்த மாதிரி தான் பிரைடன் காஸ்லாம் தயவு செய்து ஆட வைக்காதீங்க. ஆட வச்சிங்கன்னா 300 ஷுவர் ஷாட் நான் இப்பயே சொல்லுவேன். ஃபின்னாலனுக்கு கரெக்டா அடிக்கிறதுக்கு வாகான போலரு பிரைடன் காஸ்லாம். நல்லா பேஸ் கொடுப்பாரு. ஸோ காலை போட்டு நல்லா பேஸ் யூஸ் பண்ணி அடிப்பாரு. அப்புறம் அந்த நம்ம ஃபின்னாலோட ஃபேவரட் ஷாட் அந்த ஸ்கூப், அதுவும் வரும் ஃபாஸ்டா போட்டோம்னா. ஓகே, ஃபைனல் தாட்ஸ் சொல்லி முடிச்சதேன். உங்களோட சப்போர்ட் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. சேம் அதே சப்போர்ட்டை தொடர்ந்து எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. நாங்களும் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. நிறைய ஷேர் பண்ணீங்கன்னா எங்க யூடியூப் சேனலுக்கு கொஞ்சம் ரெக்கமெண்ட் ஆகும். பாக்குறவங்களும் வந்து ஃபீட்பேக்ஸ் நல்லா தான் சொல்றீங்க, யாரும் வந்து பெருசா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது, பட் ஆனா நிறைய இல்லை. அதுல இதுதான் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் நிறைய இருக்கு. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் 1-2 வரும், அதை பாக்குறோம். ரிப்ளே வந்து பண்றது இல்லை, அதுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது எனக்கு தோணுது. பட் ஆனா அவங்க சொன்ன அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸை மைண்ட்ல வச்சிருக்கோம். நாங்க எதனா தப்பு பண்ணோம்னா அதை வச்சு கொஞ்சம் நாங்க ஓகே இந்த இடத்துல தப்பு பண்றோம், இதை மாத்திக்கிறோம் அப்படின்ட்டு மாத்துறோம். சேம் அதே தான். உங்களுக்கு சஜஷன்ஸ், ஃபீட்பேக்ஸ், கமெண்ட்ஸ் எதனா இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதிர்சன் ப்ரோ எங்க, ராகவ் ப்ரோ எங்கன்னு கேட்டீங்கன்னா அதிர்சன் ப்ரோ லீவ்ல இருக்காரு. ராகவ் ப்ரோ இன்னும் கொஞ்ச நேரத்துல வருவாரு. ஓகே, பாய்.